கழகத்துக்குரியவன் தக்கன் மகளும் தாட்சாயினி கையில் உள்ளது கபாலம் கபாலத்துக்கு உதிரது உதிரம் உதிரத்துக்குரியவன் அரக்கன் செய்வதெல்லாம் அக்கிரமத்திற்கு சக்கரம் சக்கரத்துக்குரியவன் திருமான் மார்பில் அமரக்கூடிய திரு மகாலட்சுமி இப்பின் சபைக்கு முன்பதாக வந்திருப்பவள் யார் என்றால் முக்கண் படைத்த பரம்பொருள் சதாபாரத்தில் இருக்கக்கூடிய கங்கையானவள். ஆமா, இருந்தாலும் என்னுடைய அக்காவை சந்திக்க வேண்டும். அக்கா மரியாதை என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும். பெரியவர்களை பார்த்து சிறியவர்கள் வணக்கத்தோடு இருப்பார்கள். அதுபோல் என்னுடைய தங்கை இந்த கங்கை பணிவு எனக்கு உத்தரவு கிடைத்தது. ஏனென்றால் எந்த நேரம் பார்த்தாலும் சுவாமியுடைய சடாபுரத்தில் இருக்கிறாய். இன்று மட்டும்தான் இந்த அக்காவை சந்திக்க வேண்டும் என்று அவளோடு இறங்கி வந்திருக்கிறாய். கங்கா, நீ எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி? வாழ்நாள் முழுவதும் நலமும் வளமும் பெற்று எந்த ஒரு குறையில்லாமல் நீ எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? எப்படிக்கா? அக்கா
இருக்கிறோம். ஆமாண்டி. இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்முடைய சுவாமியை காண்பது வழக்கம். ஏனென்றா நம்மை போல் ஒற்றுமையா இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. ஆமா சத்தியமா இத அனைவரும் கவனிங்க. பெண்களுக்கு தான் முக்கியமா இதெல்லாம் கவனிக்கணும். நீங்க பெண்ணாக பிரிந்து விட்டோம் அக்கா. ஆமாண்டி. இருந்தாலும் ஒருவரை மணந்து நாம் இருவரும் இப்பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த சந்தோஷம் விடுகிற வரையில் அப்படியே இருக்க வேண்டும். காலம் முழுவதும் நாம் இருவரும் அக்கா தங்க என்றால் நம்மை பார்த்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாமா, இவங்களை பார்த்து நாக்கு மேல வர வைக்க போறீங்க பாருங்க. மூக்கு மேலதான் வரல வைப்பாங்க. இவர் யார் தெரியுமா? யார்? நந்தி. அப்படியா? ஆமா. இவர் யார் தெரியுமா? நான் குந்தியா? ஆமா, நீ குந்து. உள்ள கடியால காரணம். இவர் யார்? வீணை மீட்டக்கூடியவர். ஆமா. நானும் தான் முடி வர்றோம். இத பாருடி. என்ன தங்க, நாம் இருவரும் வாழ்நாள் முழுவதும் இப்படியே சந்தோஷமா இருக்க வேண்டும். அக்கா பாத்தீங்களா? மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆலயத்திற்கு எப்படி அனைவரும் சக்தியாக இருந்து அவர்கள் அனைவருமே விரதம் இருந்து நாடு செழிக்கணும், நல்லது ஒரு மழை பொழியணும், ஊர் செழிக்கணும், குற்றமழை பொழிய வேண்டும். பெண்ணாக பிறந்தவர்கள் பூவோடு பொட்டோடு பூச மஞ்சளோடு கட்டிய மாங்கல்ய பாக்கியத்தோடு நீக்க செம்மங்கல்லியா வாழ வேண்டும். வறுமையை நீங்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வருடத்திற்கு ஒரு முறை மேல் மருவத்தூர் ஆதிபரா சக்திக்கு அனைவருமே மாலை எடுத்து செல்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் இருவருக்குள் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு சண்டை சச்சரவு என்பது இருக்கவே கூடாது. அக்கா பாருங்க அக்கா. பாமர மக்களுக்கு நாம் இருவரும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமா. ஒருவரே மணந்துக்கிறோம், எங்களுக்குள்ள சண்டையே வராதுங்க. ஆமா. இந்த நாள் வரை நாம் இருவரும் சண்டை போட்ட நாட்களே கிடையாது. இல்லையாடி? ஆமாக்கா. சுவாமியை சந்திக்க வேண்டும் அல்லவா? அங்க பாத்தீங்களா தாய்மார்கள் என்ன பேசுறாங்க? வாழ்ந்தா அவங்கள போல வாழணும். ஆமாமா, அவ்வளவு ஒற்றுமை அக்கா தங்கச்சிங்க. ஆமா. தச்சூர் கிராமே வாய் மேல கை வைக்க போறாங்க பாருங்க. எங்க ஒற்றுமையை பார்த்து என்னதான் பேசுங்க அம்மா தாயே. எங்களை கவனிங்க விளையாட்டு அக்கா. நாங்க பாரு ஒருவரை மனது பாரு, நம்ம அரண மனதுக்கு ஒரு ஆள் தான். ஆனா நாங்க அப்படி இல்ல, மேல ஒருத்தருக்குறாங்க, இடபாகத்துல ஒருத்தருக்குறோம். எங்களை போல ஒத்துமே யாரும் வாழ முடியாது. ஏன்னாலும் எங்களை பார்த்து கத்துக்க போறீங்க பாருங்க நீங்களே. ஏண்டி என்னக்கா? சாமி தண்டிக்க வேண்டும். புறப்பட போகிறோம். சுவாமி
கமலங்களுக்கு இடபாகத்தில் அமரக்கூடிய உமையமல ஆதிபர சக்திய சதாபரத்தில் வீட்டிருக்கக்கூடிய சதாபரத்தில் வீட்டிருக்கக்கூடிய என் தங்கை கங்கையும் நாங்கள் இருவரும் சிறந்தாண்டு வணங்குகிறோம். இன்று போல் என்றென்று இதுவரை குறையும் இல்லாமல் வீர சிறப்போடு இருவரும் ஒற்றுமையாக வாழ்ந்திருப்பீர்கள். சுவாமி, என்னுடைய மனதில் ஒரு சந்தேகம். சந்தேகமா? ஆமா. சந்தேகம் என்பது பெரும் தொற்று நோய், அது வரக்கூடாது. சந்தேகம் வந்தால் சந்தோஷம் வெளியே போய்விடும் என்று சொல்வார்கள். சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கேள். அப்படியா? நீங்கள் யார்? மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தி. அதில் என்ன சந்தேகம்? படி அளக்கக்கூடிய தெய்வம். உண்மை. பாமர மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் எந்த ஒரு குறையில்லாமல் படி அளக்கக்கூடிய நீங்கள் எறும்பு 8000 ஜீவராசிக்கு கல்லுக்கும் கல்லுக்குள்ள தேரைக்குமே அடியாளுக்கு பரமன் நான் தானே. அதில் என்ன உனக்கு சந்தேகம்? சுவாமி, இந்த உலகத்தில் 5 டூப் படைத்தவர் யார்? 5 டூப் படைத்தவர் யார்? என்ன சக்தி? அனைத்து தெரிஞ்சு இந்த கேள்வி என்னிடத்தில் கேட்கலாமா? இது உனக்கு தெரியாதா? 5 டூப் படைத்தவன் நான் வருவனே. நீங்களா? ஆமா. அது எப்படி? எப்படியா? ஆமா சுவாமி, சொல்லுங்கள். நான் யார்? பரமன், அடியாளுக்கு பரமன். நான் ஏறுவதோ காளை மாடு. காளை மாடு. ஆமா. ஒரு டுவாச்சா? ஒரு டு. இரண்டாவது டு. ஒரு நேரத்திலே பிரம்ம கபால கையில் பற்றி கையிலே திரு ஓடை எடுத்தேன். ஓடு ஓடு 2 ஓடு. ஆமா. மூன்றாவதாக நான் 2 இடம் அந்த சுடுகாடு. சுடுகாடு 3 டு. 3 டு. ஆமா. நான் பாதம் வைக்கும் இடமெல்லாம் பாத சுவடு. என் பாதப்படும் இடமெல்லாம் பாத சுவடு. 4. நான்காவது. ஐந்தாவதாக என் காதில் அணிந்திருக்கும் இந்த தோடு. இந்த 5 என்னிடம் இருக்கிறது. 5 டூ கூடியவன் நான் ஒருவனே. அப்படியா? அப்படி என்றால் அதை விட ஒரு பாடுக்குது. என்ன பாடு? உங்க 2 பேர்கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுறாரு. அதான் பெரிய பாடு. அதெல்லாம் பாடுங்க. மணி 12:30 மணி வரல நீ வரலையா? நாங்க பட்ட பாடுக்குது பாரு தச்சூர்ல. எத்தனை போடு ராஜாரே நீ வரலையா? பெட்டிக்கார மணிக்காண்ட நானே ராஜாரே என்ன வரலையா? ஆமாங்க, எதுவும் நம்மளதான் வச்சுக்கிட்டுங்க. நீ அமைதியா இருந்தா நாங்க வெளியே சொல்ல போறோம். சுவாமி, இன்னும் ஒரு சந்தேகம். மீண்டும் சந்தேகமா? இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? இந்த முத்தமையை எனக்கு